தொடக்க கல்லூரி ஆசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர். வைரமுத்து பாடல்களை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவரின் உரைக்கு முன்பாக முதலில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். பொன்னாடையை பொறுத்த திரு சு. முத்துமாணிக்கம் அவர்களையும் நினைவு பரிசு வழங்க திரு சரவணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இப்போது ஏட்டிலும் பாட்டிலும் கண்ணதாசன் என்னும் தலைப்பில் முனைவர் மன்னைக்கா ராஜகோபாலன் அவர்கள் தன் உரையை ஆற்ற இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர், மரியாதைக்குரிய முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே, இலக்கிய வேந்தர் மரியாதைக்குரிய ஆண்டியப்பனார் அவர்களே, சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்துமாணிக்கம் அவர்களே, பிரேமா மகாலிங்கம் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற ஸ்வர்ணலதா அவருடைய பணவர்களே, சுபாஷினி கலைக்கண்ணன் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, சார்ந்தவர்களே, ஆண்டவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏட்டிலும் பாட்டிலும் கண்ணதாசன் என்று சொன்னால் ஏடு என்பது நான் கவிதைகளை குறிப்பிட்டிருக்கிறேன். பாட்டு என்று சொல்வது அவர் எழுதிய திரைப்பாடல்கள். இப்படி கவிதையையும் பாட்டையும் இணைத்து கொண்டு பேசினால் அடுத்த 35-40 நிமிடங்கள் சலித்து தட்டாமல் ஓடும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இலக்கியம் என்பது பலருக்கு எட்டாக்கனி, சிலருக்கு கசக்கும் எட்டிக்காய். இப்படி எட்டா கனியாக இருக்கிற இலக்கியத்தை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் கிட்டும்படி கொடுத்தவன் கண்ணதாசன். அதனால்தான் போற்றத்தகுந்த ஒரு மாபெரும் கவிஞனாக நாம் இன்று விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பார்க்கிற போது படிப்பறிவால் பெறாத பாடல் திறத்தினை தன் பட்டறிவால் பெற்றவன் கண்ணதாசன். ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்க இருக்கிற மாணவன் தனக்கு எது இயல்பாக வரும் என்பதை உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் பல்கலைக்கழக மாணவன் மட்டுமல்ல, தொழில்நுட்பவாதியாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், கலைத்துறையை சார்ந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன்னுடைய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், தன்னுடைய பலம் எது, பலகீனம் எது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது ஒன்றும் புதிதல்ல. திருமூலர் அந்த காலத்தில் சொன்னார், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொன்னார். தன்னை உணர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. பார்க்கிறேன், ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பத்தி எனக்கே தெரியாதுங்க அப்படின்னா உன்னை முதல்ல தெரிஞ்சுக்க. சாக்ரட்டிஸ் சொல்கிறான், உன்னையே நீ அறிவாய். அது ரொம்ப முக்கியம். அதை வெளிப்படுத்துகிறார். இப்ப இவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லாம் சொன்ன ஒரு கருத்து எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்ததோ என்னவோ தெரியாது. ஆனால் சுகர்கோட்டை இங்க கண்ணதாசன் கொடுக்கிறான். உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா என்று சொல்லுகிற போது அந்த கருத்து இன்றைய இளைய சமுதாயத்திடம் போய் சேர்கிறது என்பதுதான் முக்கியம். இதே கருத்து ஒரு பாடல் இல்லை, தன்னை அறிதல் நிறைய பாடல்கள் கொடுத்தார். அன்னையின் மடியில் ஆடுவது இன்பம், கண்ணியின் மடியில் சாய்வது இன்பம், உன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம் என்று சொன்னார். அது முக்கியம்.
இன்னொரு பாடல சொல்றாரு, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலோ வேதாந்தம், கள்ளிக்கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி என்று சொல்லிவிட்டு சொன்னான், என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. தன்னை அறிதல் என்பதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படை என்பதை கண்ணதாசன் 50க்கும் மேற்பட்ட பாடல்களிலே கொடுத்தார். கண்ணதாசன் தன்னை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்றால் அவர் சொல்றார், அவர் படுத்து கிடக்கிறாரு, திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்பாக ஏழ்மையில இருக்கிறார், ஒரு கடற்கரையில படுத்திருக்கும் போது காவல்துறையினர் வந்து அவரை யாருன்னு சோதிக்கிறாங்க. அப்ப சொல்கிறாரு, வெட்ட முயன்றாலும் விழி உருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழென்று என்னிடம் வேறு இல்லை. சரியா அவர் தன்னை அறிந்து வைத்திருந்தார். தன்னிடம் தமிழ் இருக்கிறது, அதுதான் தன் முதலீடு. அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர், பட தயாரிப்பாளர், அவர் கதை வசனகர்த்தா. அதையெல்லாம் தாண்டி கவிஞர், தன்னுடைய தொழில் என்பதை அவர் நினைவில் வைத்திருந்தார். பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம வீரம் அப்படின்னு சொல்லும் போது, வீரத்தின் விளை நிலம் தமிழகம் என்று சொல்லுவோம். ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும், ஊண்டடியாக பிறந்தாலும், சதை பிண்டமாக பிறந்தாலும் நெஞ்சிலே கீறி விட்டுத்தான் புதைக்கிற வழக்கம் தமிழகத்திலே நம்முடைய மூதாதையர்களிலே இருந்திருக்கிறது. சங்க இலக்கியம் சொல்கிறது, குழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆள் என்று நீ வாழிற்றப்பா என்று சொல்கிறார். இதே புறநானூற்று பாடல் இன்னொரு பாடலே சொல்கிறார், உன் மகன் எங்கே என்று ஒரு தாயிடம் கேட்டபோது அந்த தாய் சொல்கிறார், அவன் போர்க்களத்திலே எங்கோ போர் புரிந்து கொண்டிருப்பான். ஒன்று சொல்கிறேன், அந்த புலி எங்க இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அந்த புலி வாழ்ந்த குகை இது என்று தன் வயிற்றை தட்டி காட்டுகிறான். அந்த அளவிற்கு வீரம் செறிந்த ஒரு தமிழ் சமூகத்தை பற்றி எவ்வளவு பாடல்கள். பக்தி இலக்கியத்தில் திருநாவுக்கரசர் சொல்றாரு, நாமாக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், யமனுக்கே பயப்பட மாட்டோம்யா அப்படின்னு சொல்கிற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு நமக்கு அச்சமில்லாத ஒரு வாழ்வு. நான் என்ன பாட்டு சொல்ல போறேன், கண்ணதாசன் சொல்றார், பாடுகிறார், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. நான் எப்படி பாடுறேன், பிரேமா மகாலிங்க சொல்றாங்க, எனக்கு பாட வராது, எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு போறோம்னு அழகா சொன்னாங்க. எனக்கு தான் கொஞ்சம் வெக்கமே இல்லை. பரவாயில்ல, முதல்ல கொஞ்சம் இருந்தது, பழகிட்டு, அதனால பாடுவதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்படி எந்த துறையாக இருந்தாலும் இலக்கியத்தினுடைய பிடிவாக கண்ணதாசனுடைய பாடல்கள் அமைந்ததை பார்க்கிறோம். அவர் சொல்றார், ஏன் அந்த வீரத்தை சொல்ல, நமக்கு எல்லாம் பயமே, தண்ணியில பயம், தரையில பயம், நாயக்கண்டா பயம், பெயர் நினைச்சா பயம். இப்படிப்பட்ட இளைய சமுதாயத்திற்கு இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் கொடுக்கும் போது ஒரு உணர்வு ஏற்படும். அதான் கண்ணதாசன். நான் இந்த நிலையாமை என்கின்ற ஒரு தத்துவத்தை கண்ணதாசன் எப்படி கையாண்டிருக்கிறார். நிலையாமை என்றால் என்ன? ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அழிந்தே தீரும், ஆகுவது ஆகும் காலம், அழிவது அழிந்தே தீரும் என்று சொன்னார். இன்னும் சரியா சொன்னோம்னா, நம்முடைய இலக்கியத்துல மணிமேகலை சொல்வது என்ன? இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பரும் செல்வமும் நில்லா, எதுவுமே நிலைக்காது. இதுதான் அடிப்படை கருத்து. உலக பேரழகி கிளியோபாட்ரா, அவளுடைய பார்வைப்பட்டால் சரிந்து போகிற சாம்ராஜ்யங்கள் ஏராளம். அப்படி ஒரு பேரழகி, அவ பிறந்த நாளை கொண்டாட மாட்டா. ஏன்னு சொன்னா, அவளுக்கு வயசானது அவளுக்கே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு இளமையா இருக்கணும்னு முடியுமா? நல்ல வேளை அவ இளமையிலே இறந்து போய்விட்டால், இல்லாவிட்டால் அவளும் முதுமையினை அடைந்தே தீர வேண்டும். அது ஒரு வழி பாதை, திரும்ப வர முடியாது. இதையெல்லாம் சொன்ன நம்ம திருக்குறள் சொல்லுது, இந்த உலகத்துக்கு எது தெரியுமா பெருமை? நேற்று வாழ்ந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறதான் பெருமை. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க போறது இல்லைங்கிறதான் பெருமை. இது ஒரு வகையில் மனித சமத்துவம். இது நெருநல் உலகொருவன் இன்றில்லை என பெருமை உடையது உலகுங்கிறான் வள்ளுவே. நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு பெருமைங்கிறான். ஆக இதேதான் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே சொன்னார். ஆனா அந்த பாடல் பட்டினத்தார் பாடல், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி,
காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் கொடுத்த பிறகு அந்த கருத்து போய் மக்களிடையே சேர்ந்து பார்க்கிறேன். மன்னவனானாலும் மாடோட்டும் சின்னவனானாலும் மண்ணில் பிறந்த அனைவருமே மண்ணுக்கு இறைதான். ஒண்ணு பண்ண முடியாது. பார்க்கிறோம். ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு, அது திருமூலர் சொல்றாரு, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாங்காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரிலே மூழ்கி நினைப்பு ஒழிந்தனரே. அவ்வளவுதானே. ஒரு வாரம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாசம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வருஷ தீதி அந்த மாதிரி. அவ்வளவுதானே வாழ்க்கை. இதை சொல்லணும். ராஜாதி ராஜ ராஜ மாதாண்ட ராஜகுலத்திலக ராஜ கம்பீர உயிரோட இருக்கும் போது செத்துட்டா பாடி எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க? அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரொம்ப 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறவன் கண்ணதாசன் பாடலை எடுத்து படிக்கின்ற போது தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு, சரிபடுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது அல்லவா? அதுதான் கண்ணதாசன் பாடல். அப்போ இந்த நிலையாமை தத்துவத்தை கண்ணதாசன் பாடல் எப்படி கொடுக்கிறார்? வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே, இளமை மீண்டும் வருமா, மனம் வருமா, முதுமையே சுகமா, நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார், பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார், நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார், ஆசையே அலை போலே. கண்ணதாசன் சொன்ன பிறகுதான் இந்த நிலையாமை தத்துவத்தினுடைய அடிப்படை நமக்கு புரிகிறது. வாழ்வோம், ஆனால் அது நிலையில்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற இந்த உலகம் எப்படின்னு கேட்டா, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிலைக்கின்றது. யாரு 7 தலைமுறை பெரிய பணக்காரனாவே தொடர்ந்து வாழ்ந்ததில்லை. யாரு 7 தலைமுறை மோசமான வாழ்வினை பெற்றது கிடையாது. வாழ்வும் வளமும் மாறி மாறி வரும் என்கிற உண்மையினை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன் கண்ணதாசன். பல பல பாடல்கள் பார்க்கிறோம். காதல், ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, நான் அவரை காதல் சொல்லி எழுப்பணும். காதல் என்று சொன்னா, காதல் போர் என்றால் புலிகுணம், பொங்கும் காதல் என்றால் பூ மனம் என்று வாழ்கிறவன் தமிழன். காலிலே ஈரம் படாமல் கடலினை கூட கடந்து விடலாம், ஆனால் காதலினை தீண்டாமல் வாழ்வினை தாண்டியவர்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், நினைத்து பார்த்துக் கொள்வார்கள். வள்ளுவன் சொல்கிறான், காதல் எப்படிப்பட்டது என்று சொன்னான், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொன்னான். உடம்பு மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் டெட் பாடி, பிணம். உயிர் மட்டும் தனியாக போகிறது என்று சொன்னால் evil spirit, அது ஆவி. இரண்டும் சேர்ந்தால் மனிதன். அதை போல காதலனும் காதலியும் இதயத்தால் ஒத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் காதல், அதுதான் மனிதன். உடம்படு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று, நட்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினான் வள்ளுவன். பார்க்கிறான். பாரதி சொல்லும் போது காதலுடைய சிறப்பை சொல்ற, காதலினால் மானுடருக்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், எல்லாம் உண்டு, அதனால் காதல் செய்வீர். காதல் உயிர் இயற்கை. பாரதிதாசன் இப்படி காதலை பற்றி நிறைய சொன்னாங்க. கண்ணதாசன் சொல்றாரு, மன்னவன் நாடும் மணிமுடியும் மாளிகை வாழும் தோழியரும் பஞ்சனை சுகமும் பால்பழமும் படையும் குடையும் சேவகரும் ஒன்றாய் சேரும் காதலர் முன்னே காணல் நீர் போல் மறையாதோ. எல்லாம் ஒண்ணுமில்லை காதலுக்கு முன்னாடி என்று சொன்னார். காதல் அத்தனை அமரத்துவம் வாய்ந்ததா என்று சொன்னார். ஆமா, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி, அமராவதி, இவர்களையெல்லாம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், காதல் அமரத்துவம் வாய்ந்த காதல், அழியாத காதல், அதை பற்றி கண்ணதாசன் சொல்கிறார். இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும்,
இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும். நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும். ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் உருக்குகிறானே. அப்படி அமரத்துவம் வாய்ந்த காதலை எழுத வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்ணதாசன் வேண்டும். இன்றைக்கும் காதல் பாட்டு எழுதுவதற்கு கண்ணதாசனே வந்துவிடு எங்கள் காதல் என்று ஒரு பாடல். அவர் வந்தாதான் எங்க காதலை சரியா எழுத முடியும். அப்படிப்பட்ட அந்த காதலுக்கு சிறப்பு செய்தவன் கண்ணதாசன். நான் இல்லறத்தை பேச வேண்டும். நம்முடைய இலக்கியத்திலே மனை மாட்சி என்று சொல்வார்கள். தமிழ் சமூகம் துறவரத்தை மேற்கொண்ட போற்றுகிற சமூகம் இல்லை. இல்லற வாழ்வு, இல்லறத்திலே இருந்து நல்லறம் செய்வது. அந்த இல்லற வாழ்விலே எப்படி கலித்தொகையில சங்க இலக்கியத்திலே சொல்றா, மாற்று உடை இல்லை வறுமை, ஒன்றன் கூறாடை உடுத்தியராயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று சொன்னார். கலித்தொகை பாடலை நான் பார்க்கிறேன். ஒரு உடை மாற்று துணி இல்லாவிட்டாலும் கருத்தால் ஒன்றாக இருக்கிறோம். அவையதானே சொன்னாங்க, காதலால் இருவர் கருத்தொருமித்து ஆதரவுப்பட்டது இன்பம் என்று தானே சொன்னார். அதே அவையார் சொல்றாங்க. ஆனா ஒத்து வராத இருந்தா நீங்க வேண்டாம்பா, நல்லது ஒரே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நாரிக்கிட்டு வீடு இருந்தா வேண்டாம். பத்தாவுக்கேத்த பதிவரதை உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றே ஏறுமாறாக அமையுமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள் என்று ஔவையார் ஒரு நகைச்சுவையாக ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். இப்படி உள்ளபடியே கணவனும் மனைவியும் நகமும் சதையுமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கீரியும் பாம்புமா இருக்கக்கூடாது, வீடு நல்லா இருக்காது. இதையெல்லாம் கண்ணதாசன் ரொம்ப அழகாக தன்னுடைய பாடல்ல கொடுத்தது பார்க்கிறேன். இப்ப ஒரு நற்றிணை பாடல், நான் இப்ப சங்க இலக்கிய பாடலை பற்றி நான் ஏன் இப்படி சொல்றேன் பேசுறேன் அப்படின்னா, சங்க இலக்கியம் என்பதுதான் தமிழ் செம்மொழியாவதற்கு அடிப்படை. நம்மெல்லாம் ஒரு 3000 ஆண்டு கால இலக்கிய செழுமை உடையவர்கள். ஒரு பாருங்க, ஒரு காட்சி, ஒரு சின்ன பிள்ளை, பெண் பிள்ளை, ஒரு 9-10 வயசு இருக்கும். அதுக்கு சாப்பாடு ஊட்டுற அம்மா, செல்லமா வளர்ந்த பொண்ணு, ஒத்த பொண்ணு, அப்படியே சாப்பாடை போட்டு, அது தங்கத்தட்டு அதுல போட்டு, அதுல நெய்யை ஊத்தி, பால் போட்டு, தேன் போட்டு கொடுக்க வர. பிசைஞ்சு ஊட்டும் போது அந்த பிள்ளை வேண்டாம் தட்டி விட்டு ஓடுது. பொம்பளை பிள்ளை, ஒரு 10-12 வயசு. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடியே சுத்தி வர, இறக்கிது, சாப்பிட மாட்டேங்குது. இது ஒரு காலம். அப்ப என்ன பண்றா, கையில ஒரு குச்சி எடுத்து ஓங்குற. அப்படி ஓங்குகிற குச்சியிலும் பூ சுற்றப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை செல்லமும் பயந்துரவும் கூடாதான். அந்த ஓங்குற குச்சியில் கூட பூ சுற்றப்பட்ட ஒரு குச்சி. அப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. புருஷன் கொஞ்சம் வறுமையில் இருக்கிறான். ஆனால் பக்கத்து தெருவில் அப்பா இருக்கிறான், பெரிய பணக்காரன், கேட்டா கொடுப்பான். ஆனா கேட்டா நம்ம புருஷனுக்கு கௌரவ குறைவுன்னு ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிடுற ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டால் எப்படி இவ்வளவு அறிவா இந்த பிள்ளை, அந்த பிள்ளையா இந்த பிள்ளை கேட்கிற ஒரு அழகான சங்க பாடலை பார்க்கிறேன். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் ஒரு விரிபசும் ஒற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன்னொன்றோக்கு படைப்பதன் நீர் பாட்டை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பொண்ணு அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நடுவுள் எப்படிமா கத்துக்கிட்ட? 3000 வருஷத்து பாட்டை பேசிட்டு இருக்கேன் என்று கேட்டுவிட்டு அந்த சொன்னா, கொண்ட கொழுனன் குடி வரமுற்றன். புருஷனுக்கு வறுமை, கொடுத்த தந்தை கொழுஞ்சோர் உள்ளான். பக்கத்து தெருவில் பெரிய பணக்காரன், அள்ளி கொடுப்பான். பொண்ணுதான் முக்கியம் அவனுக்கு, உயிர். ஆனால் சொல்லலையா, ஒருவேளை விட்டு ஒருவேளை பொழுது மறுத்துண்ணும் சிறுமது கையிலே, ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை வேண்டான்றுவா இருக்க. இது சங்க பாடல். இப்படி சங்க பாடலை நான் பார்த்து விட்டு, இன்னைக்கு நம்ம சொல்றோம் எவ்வளவோ பெரிய பெரிய லெஜெண்ட்ங்கிறோம், சினிமாவில் அதிகாரிகள். குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லாவிட்டால் எல்லாம் போய்விட்டது, எதுவும் இல்லை. கலைகள் 64 சொல்கிறார்கள், அதெல்லாம் இல்லை.
குடும்பக்கலை, குடும்பக்கலை, குடும்பம் நடத்துகிற கலை. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பக்கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட்டறிந்த கலைகள் வேறு ஏதடா கண்ணா. இந்த பாடல் போகிறது. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழச் சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் நான் கூறடா கண்ணா. 1 வயசு 2 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க நடுவுல. சண்டை வீட்டுல நடக்கும்போது அவரை சாப்பிட்டு போய் சொல்லு அப்படின்னு இப்ப பேசுறமே அந்த மாதிரி. அப்படி அழகாக குடும்ப கலையினை வகுத்து கொடுக்கிறார். நான் பார்க்கிறேன் எத்தனை கருத்துக்கள். கண்ணதாசனுடைய பட்டறிவு, அவருக்கு படிப்பறிவு கிடையாது, பட்டறிவு. அவர் சொல்றார், தொட்ட பின் பாம்பு என்றும் சுட்ட பின் நெருப்பு என்றும் பட்ட பின் உணர்வதுதான் என் பழக்கம். பட்ட பின் உணர்வதுதானே பட்டினத்தார்கள் வாழ்வு என்று அவர் சொல்லி, என்ன பாட்டு? சட்டி சுட்ட பின்புதான் தெரிகிறது. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, நெஞ்சை தொட்டதடா என்று பாட்டு. அவர் சொல்றார், நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டது தெரிந்ததடா என்று சொல்றார். அதுக்கு பிறகு தெரிஞ்சு என்ன பண்றது? பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைக்கிறது, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்றான். ஒரு மனிதனுடைய உடலிலே பாதி மிருகம் பாதி மனிதன். மனிதனை எழுப்பி விட்டவன் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மிருகத்தை எழுப்பி விட்டால் ஜெயிலிலே தான் போயிருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னாரு, நம்ம மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை மனிதன் என்று சொன்னார். நாம் படைப்பிலக்கியத்தை பொறுத்தவரையிலே யார் எதை படைத்தாலும், மலேசியாவிலே இருந்து வந்து அவர் படைக்கிறார் என்றார், எழுதுகிறார் என்று சொன்னார். அந்த மண்ணினுடைய அந்த மக்களினுடைய தன்மையினை இந்த பாடல் வெளிப்படுத்த வேண்டும். 90களிலே ஒரு பாடல், அத்திப்பழஞ்செவப்பா எங்க அத்தமவ செவப்பா, வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தா உன்னை கண்டு திகப்பா. நான் கேட்கிறேன், எங்க அத்தமவள எங்க மாமவள பார்த்து திகைக்கிற அளவுக்கு அவ்வளவு கலரா ஏன் அவ இருக்கணும்? தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் என் அத்தமாவ மேல எனக்கு ஈர்ப்பு ஏற்படுமா? யாரோ மாதிரி இருக்காது. அப்ப என் மண் சார்ந்ததாக இருக்க வேண்டும். கண்ணதாசன் எத்தனை பாடல்களில், இப்ப சிவகங்கை சீமை மருதுபாண்டியர்களுடைய வரலாற்றை படமாக எடுத்தார். அதற்கு நான் என்னுடைய மூதாதையர் என்பதனால் தனித்த முறையிலே கண்ணதாசன் மீது நான் பற்றுடையவனாக இருக்கிறேன். அந்த பாடல்ல கண்ணன் கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி என் கண்ணம்மா, இப்படி அந்த பாடல் போகும். இன்னொரு பாடலிலே சொல்கிறார், பாடுகிறார், சேலை கட்டிய கருப்பு பல்லக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு, உன் திருத்தமான முகத்தை பார்த்து இருட்டில் மறையும் நிலவு, எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது. சாதாரண பாடல்களிலே கூட நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய பண்பாட்டினை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நிறத்தினை கொண்டு செலுத்த வேண்டும். அதுதான் நமக்கான பாடல். நான் பார்க்கிறேன் இது மாதிரி நிறைய பாடல்களிலே மண் சார்ந்த உணர்வுகளை கண்ணதாசன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறேன். பாட்டு இருக்கு, பாரிஜாத பூவே தேவலோகத்தேனே, தப்பு இல்லை. நான் பூ பார்த்திருக்கிறேன், பாரிஜாத பூ பார்த்தது, தேன் குடிச்சிருக்கிறேன், ஆனா தேவலோகத்தேன் குடிச்சது. இது ரெண்டும் சொர்க்கத்தில் இருக்கிறது. என் பக்கத்தில் இருக்கிற காதலிக்கு சொர்க்கத்திலிருந்து 2 பொருள் எதுக்கு? தேவையில்லை. நம்ம பார்க்கிறப்ப தாழையம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த கண்ணம்மா, ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா என்னம்மா. பாழை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு,
ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா சொல்லையா. இப்படி மண் சார்ந்த பாடல்களை கொடுத்து நம்மோடு நம்முடைய மொழி அறிவை சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டும், அதை கொடுத்தவர். நான் அவர் பல திறங்களை பார்க்கிறேன், பல உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடாது என்பதற்காக திரைப்பாடலை தொட்டு பாடி பேசி கொடுத்து 1964 இந்தியாவினுடைய பிரதமர் நேரு இறந்து போனார். Who next? பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது இந்தியாவிலே என்று பத்திரிகைகள் எழுதினார்கள். ஒரு வெற்றிடமும் ஒரு காலம் ஏற்படாது. இயற்கையின் நீதி எங்கே வெற்றிடம் ஏற்பட்டாலும் தானே நிரப்பிக் கொள்ளும். அவரே கண்ணதாசனே எழுதினார் ஒரு பாடல்ல, சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே. இப்படி பாடல் எழுதி சாவே உனக்கு ஒரு சாவு வராதோ அப்படின்லாம் நேரு இறந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்பி இருக்கிறார் இரங்கல் பாவாக. ஆனால் அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி உருவத்தை சொல்லக்கூடாது, சொன்னால் ஒரு உற்சாகம். உங்களுக்கு என்ன காரணம் என்றால் அதான் வள்ளுவன் சொன்னான், உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அண்ணா அவர் நாலடிதான் இருப்பார். அவர் பிரதமராக வந்து உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த பிறகு அவர் ஆண்ட அந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு போர் வந்தது, வெற்றி பெற்றார். சமூக நிலையிலே பல்வேறு சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் அங்கே வருகிறார். நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற என்ன பவன் காங்கிரஸ் அங்கே வருகிறார். அந்த இடத்திலே கண்ணதாசன் அவரை பாராட்டி பேச வேண்டும், கவிதை படைக்க வேண்டும். சொல்கிறார், நாளடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேளவா வருக, கல் தூண் பிளந்த சிற்றுளியே வருக. கல் தூணை பிளந்த சின்ன ஒளி, சிற்றுளி சின்னதா இருப்பாராம். அதுக்காக உடனே அந்த லால் பகதூர் சாஸ்திரி டிரான்ஸ்லேஷன் மூலமாக தெரிந்து கொண்டு கண்ணீர் வடித்திருக்கிறார். அவரை அப்படி கேலி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை அப்படியே உயர்த்தி காட்டி அதை அப்படி ஆங்கிலத்தை அவர்கள் சொன்ன போது அவர் நெகிழ்ந்து போயிருக்கிறார். கண்ணதாசனுடைய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றல். எழுதிய எத்தனையோ பேர் வருகிறார்கள், ஆனால் கண்ணதாசனை விஞ்ச முடியவில்லை என்பதற்கு காரணம் கொஞ்சம் தான் அவரிடம் இருந்தது. அதுதான் நான் தொன்மம் பற்றி பேச வேண்டும். தொன்மம்னா என்ன? சாதாரணமா பேசும்போது பழைய புராண இதிகாசத்தை ஆள் எப்படி இருப்பான்? ஆளு சும்மா பீமா மாதிரி இருப்பான். பீமனை நீ பாத்தியா? இல்ல சொல்றோம். அவரு இந்த ராஜகோபாலன் எப்படி? அவரு வந்து வீட்டுல ராமரு, வெளியில கொஞ்சம் கிருஷ்ணன். இல்ல நான் எதை தெரியாது, அடுத்தவங்க சொல்லி வம்பாயிடக்கூடாதுங்கிறத என் பேர் சொல்ல. எப்போதும் ரொம்ப பயந்த ஒரு சுபாவம். அப்படி சொல்றேன். இதான் தொன்மம். எத்தனை படங்களிலே எத்தனை பாடல்களிலே இந்த தொன்மத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதிகாசங்களிலே புராணங்களிலே காணப்படக்கூடிய கருத்தை எல்லாம் சாதாரணமாக பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பாரு. பார்க்கிறேன் இந்த மாவலி பார்க்கிறோம். 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, படைத்த என் கண்ணனோ என்று இந்த அந்த பாடல் போகும். நீயும் நானுமா? ஏன் திருநீலகண்ட புராணம்னு உங்களுக்கு தெரியும். அதுல அந்த அம்மா தொடாதேன்னு சொல்லிவிடும். இங்கேயும் திரைப்படத்துல கதாநாயகனை பார்த்து கதாநாயகி தொடாதே, பக்கத்துல வராது, தீண்டாமை. அதை அவர் பாடுறாரு, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதியதல்லவதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவலானது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது என்று சாதாரண குடும்பத்திலே பேசுகின்ற ஒரு சூழல்ல கூட புராணங்களை இதிகாசங்களை கை கொள்ளுகின்ற ஆற்றல் பார்க்கிறேன். தம்பிக்காரன் இருக்கான், அவன் நல்லவனா இல்லை. அதை சொல்றார், ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே என்று சொல்லுகிற போது புராணங்களையும் இளைய சமுதாயம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைவதை பார்க்கிறேன். ராமனுகிட்ட போய் சொன்னாங்க, நீ பண்றது கள்ளக்காதலப்பா, இது சரியா வராது, அவளை விட்டுடு சீதைய அப்படின்னு சொல்லும்போது சொல்றான், எனக்கு ஒரு இதயம் தான் இருக்குது, ஒரு மனசுதான் இருக்கு,
அதிலே சிற்றிடை சீதை இதயத்திலே இடம்பெற்று விட்டால் ஒரு இதயம் தானே இருக்கிறது, இரண்டு இல்லையே என்று ராவணன் சொல்கிற பாடல் கம்பராமாயணத்தில். அதை உள்வாங்கிக் கொண்டு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று என்று சொல்லுகிறார். அங்க கம்பராமாயணத்தின் பிழிவை எல்லாம் கண்ணதாசன் எவ்வளவு அழகாக கொடுத்திருக்கிறார் பார்க்கிறேன். ராமன் சொல்கின்றார், அவளை தவிர்த்து என் இதயத்துல யாருக்கும் இடமில்லை, இந்த இப்பிறவியில் இருமாதரையன் சிந்தையாலும் தொடையன் என்று செவ்வரம் தண்டவாத்தை திருச்செவி சாற்றினான். கம்பராமாயணம் சொல்லும். அதே பாடலை சினிமாவுக்கு கொண்டு வந்து போறாரு. எப்போதும் அவள் ஒரு உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனினால் என் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், என் உள்ளமும் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், மயக்கம் என்ன. அப்படி கொடுக்க தெரிந்தவன் கண்ணதாசன். அப்ப இந்த துன்பம் என்கின்ற அத்தனை பழைய புராணங்களை இலக்கியங்களை எல்லாம் நமக்கு சாராக கொடுத்தவன் கண்ணதாசன். கடவுளை பற்றி எத்தனை கோட்பாடுகளை கொண்டவன் கண்ணதாசன். மாற்றம், இன்றொரு கருத்து நாளை ஒரு கருத்து. ஆனால் கடைசியாக ஒரு கம்பராமாயண பாடல் அவரை எப்படி கவர்ந்திருக்கிறது. கடவுள் ஒன்றுதான் சொல்றான், வச்சுக்கோ. இல்ல இல்ல பல கடவுள் இருக்குங்க, சரி. இல்ல இல்ல கடவுளே இல்ல, இது கம்பராமாயண பாடல். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்றுரைக்கின் பலவேயாம், அன்றை எண்ணில் அன்றேயாம். நான் சொல்லல, இது கம்பன் பாடல். இது இன்றைய எண்ணில் இன்றையாம் என்று சொல்லிவிட்டு உளது என்று உரைக்கின் உளதேயாம் என்று பாட்டு கொடுத்தார். இது கம்பராமாயண பாட்டு. இது சினிமா பாட்டு ஒரு சூழலுக்கு ஏற்றபடி எப்படி கொடுக்கிறது. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி என்று பாடல் கொடுத்தார். அப்படி இலக்கியங்களை கொண்டு வந்து கொடுத்தவர். தெய்வத்தை பற்றி அவருடைய கருத்துக்கள் பல சிலவற்றை நாம் நேரம் அவர் சொன்னார். தத்துவம், கடலிலே விழுந்து சாக போகிறவன் என்பதற்காக விழுந்தவன் கைகளிலே முத்தை அள்ளி கொண்டு வருகிறான். ஆனால் முத்து அள்ளுவதற்காக சென்றவன் செத்து துளைக்கிறானே ஏன் என்று கேட்டால் சொன்னார், நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. நீ நினைப்பதெல்லாம் நடந்து போயிடும். நான் கூட சொந்த மண்ணிலே 21 வருஷம் தான் வாழ்ந்தேன். அதன் பிறகு சென்னைக்கு வந்து விட்டேன். எப்படியாவது சினிமாவிலே 2-3 படங்களிலே நடித்து ஒரு சீஃப் மினிஸ்டராக ஆகிவிடலாம் என்று ஒரு ஆசை இருந்தது. அது ஒத்து வரவில்லை என்றவுடன் தான் வேறு வழியினை நான் தேடிக்கொண்டேன். நினைப்பது எல்லாம் நடந்துவிட போவதில்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று. நினைத்ததெல்லாம் நடப்பது இல்லையே. அப்படி என்றால் வாழ்வு கசப்பானதா? ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கலாம். அதுக்கு நாம் பதில் சொல்ல முடியாது. சங்க இலக்கியம் சொல்லுது, இன்னாது அம்மையும் உலகம். இந்த உலகம் நல்ல உலகம் இல்லதான். எஸ், நல்ல உலகம். இனியன காண்போர் அதன் இயல்புணர்ந்தோரே. உனக்கு வல்லமை இருந்தால் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்து கொள், வாழ்க்கை அனுபவி, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷம். ஓன் திறமை அது. உலகம் நல்லதான் கேட்டியா? இன்னாது அம்மையும் உலகம். இந்த உலகம் நல்ல உலகம் இல்லதான்பா. ஓன் திறமை, நீ வாழ்ந்து. அவரே ஒரு பாடல்ல கூப்பிட்டு கேட்கிறார். ஒரு பாடல்ல சொல்றார், கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம், கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் உலகம் இனிது என்றான், ஒரு மனிதன் உலகே கொடிது என்றான், படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான் என்று அவர் பாடலை கொடுக்கிறார். எனவே வாழ்வு என்பது அவரவர் திறன், வாழும் கலை சொல்றார். இந்த விவசாயத்தை பத்தி சொல்லும் போது
சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழந்தும் உழவே தலையென்று சொன்னார். நீங்க எத்தனை துறை மாற்றிக்கொண்டாலா அடிப்படை விவசாயி, துறையை மாற்றிக்கொண்டு வருகிறோம். ஆனால் அடிப்படை இந்த உலகம் ஓடுவது, இயங்குவது, சுழல்வது எங்கே என்று கேட்டால் விவசாயத்தினால். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளில் போரை நிந்தனை செய்வோம். இருக்குல்ல, பாரதி சொன்னால அந்த உழவு. அதை பாடணும்னா கண்ணதாசன் அவர் பார்க்கிறாரு, இந்த வயல்வெளியில பச்சை பசேல்னு அந்த நெல்மணிகள், நெற்கதிர்கள், அதை பார்க்கும்போது பட்டுச்சேலை, பச்சை கலர் பட்டுச்சேலை கட்டிருக்க மாதிரி இருக்குதான் ஒரு பெண்ணு. அப்புறம் அப்படி குனிஞ்சிருக்கும், ஏன்னா அந்த நெல் கதிர்கள் முற்றினா அப்படி குனிஞ்சிரும். அதை பார்த்த உடனே இருக்கு இந்த பொம்பளை பிள்ளை நானும் வெக்கத்தில் இப்படி குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்கான். அப்புறம் அப்படி பக்கத்தில் போய் சொல்றாரு, உனக்கு அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர் இருக்கோம், கதைப்படி நாங்கள் 4 பேர் நிற்கிறாங்க, அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கோம், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அறுவடை காலம் உன் திருமண நாள் என்று பாடுகிறார். எவ்வளவு அழகு! பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் வந்த பெண்ணை போலே நாணம் என்ன சொன்னம்மா சொல்லம்மா, அண்ணன் தம்பி நால்வர் உண்டு என்ன வேணும் கேளம்மா, அறுவடை காலம் உந்தன் திருமண நாளம்மா என்று பாடுகிறார். ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் என்ற பாட்டு ஒவ்வொரு விவசாயியும் தட்டி கொடுக்கிற பாடல்கள் நிறைய அவர் கொடுத்தார். எல்லா காலத்திற்கும் கிட்டத்தட்ட நேரம் நெருக்கி கொண்டு வந்து 35-40 நிமிடங்கள் ஆகி இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லா காலத்திற்கும் கண்ணதாசன் பாடல் பொருந்துமா? பொருந்தும். தேவை, காலத்தின் தேவை. நான் பார்க்கிறேன், இந்த சினிமா பாடல்லாம் ஒரு 10வது தாண்டாதவன், 10 பைசா சம்பாதிக்க முடியாதவன் ஒரு அழகான பொண்ணு பின்னாடி போறான், மெத்த படிச்ச பொண்ணு, அது பின்னாடி அவன் போறான். கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணான்னு அது அவன் பின்னாடி போகுது. எனக்கு ஒன்றும் பெரிய வயிற்றுச்சலாம் கிடையாது, அதுக்காக என்ன மாதிரி அழகான பையங்கள்லாம் சாக்லேட் பாய்ஸ் அங்கதான் வைத்திருச்சு. அப்ப அந்த கரடு முரடா இருக்கான்ல, என்ன ரக்கெட் பாய்ஸா, அவன் பின்னாடி போகுது. அப்படி போய் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை தெரிஞ்சு விலகுது. நல்ல மனுஷனா இருந்தா, நல்ல ஆண்மகனாக இருந்தா, அப்படி ஒரு பெண்ணு நம்ம வேண்டான்னு விலகுனா திரும்பி போடணும். உலகத்தினுடைய கடைசி அழகி நீ அல்ல, பெண் நீ அல்ல, உலகத்தின் கடைசி பெண் நீ அல்ல, போ என்று பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா அருவா போடுறான், ஆசிட் அடிக்கிறான். இவன் உண்மையாகவே காதலித்தவனா, அன்பு செலுத்தியவனா? கண்ணதாசன் சொன்னார் பாட்டு, தனக்கு உரியதாக நினைத்துக் கொண்டிருந்த காதலிக்கு இன்னொரு இடத்துல திருமணமாகிவிட்டது. என்ன செஞ்சா, என்ன சொன்ன? எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீட்டில் ஒளி தர வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், தூயவளே நீ வாழ்க. என்னடா சொல்லிக் கொடுக்கிறான் பாடம். எல்லா காலத்திற்கும் கண்ணதாசனுடைய பாடல்கள் பொருத்தமுடையதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். நிறைவு செய்கின்ற இந்த நேரத்திலே பல ஜாலங்கள், உத்திகள், சூட்சமங்கள் கண்ணதாசன் பாடல்ல பார்க்கிறேன். காதலனும் காதலியும் மாறுபட்ட உணர்வோடு இருக்கிறார்கள். இவ இல்லற வாழ்வினுடைய சுகத்தை விரும்புகிற ஒரு பெண், அவன் ஏதோ அடிபட்டு மனசுல வேண்டாம் துறவரத்தை நாடுகிறவனாக இருக்கிறான். 2 பேருக்கும் கருத்தை அவங்க ஒரு பாட்டு பட்டிமன்ற மாதிரி, இவங்க இந்த பெண் இப்படி சொல்றாங்க, அவர் அப்படி சொல்றார். பாட்டு இல்லறத்தை விரும்புகிற பெண் எப்படி பாடுறா? இது மாலை நேரத்து மயக்கும், பூமாலை போல் உடல் மணக்கும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்று பாடிக்கிட்டே போறார். அவன் சொல்றான்,
இது கால தேவனின் கலக்கம், இதை காதல் என்பது பழக்கம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் துன்பத்தின் தொடக்கம். இது மாலை நேரத்து மயக்கம் என்று இரண்டு வேறுபட்ட மனிதர்களினுடைய குரலை அழகாக பதிவு செய்திருக்கிறான் கண்ணதாசன். இப்படி ஏராளமான பாடல்கள். நான் அடிக்கடி கண்ணதாசனை பேசிக் கொண்டிருப்பதனால ஏதோ பேசியதையோ பேசுவனோ என்று 365 நாட்கள் பேச சொன்னாலும் புதிய புதிய பாடல்களை கொண்டு புதிய புதிய இலக்கிய சிந்தனைகளோடு இணைத்து பேச முடியும் என்பது என் திறன் அல்ல, கண்ணதாசனிடம் அவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி.